இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரியில் முதலில் கவிதை பக்கம். பாலைநகர் ஜிப்ரியின் பின்னவீன சூஃபி என்ற கவிதை. எதையும் வரைய முடியாத தூரிகையாகி வெறுமையாய் கிடக்கிறது மனம். அலங்காரமற்ற பகல்வானத்தின் வெறுமை சூழ்ந்த மனம். வெற்றிச் சுவர்களில் வரும் வானத்தில் எதைத்தான் ரசிப்பது? இரவின் அந்தரங்க ஒலியிலிருந்து வாழ்வின் எந்த இரகசியத்தை நான் புரிந்து கொள்வது? மனம் வறுமையான பின் வாழ்வு எதற்காக, யாருக்காக வெற்றி கொள்ளப்பட வேண்டும்? என் அந்தரங்கத் தனிமையை, மனதின் அசூசையை விரட்டும் மந்திரச் சொற்களை காலமே எனக்கு கொடு. இரவிலிருந்து பிரிந்து செல்லும் கடைசி துளி வெளிச்சமே, என் மனத்தின் சலனத்திலிருந்து, அதன் கொடிய இருளிலிருந்து என்னை எதுவரை அழைத்துச் செல்வாய்? நான் துயருற்று அரட்டும் பின்னிரவின் கனவில் வறுமையுற்ற மனத்தின் தனிமையை, என் அந்தரங்கத் தவிப்பை வரைய முடியாத தூரிகையாகி உதிர்ந்து கொண்டிருக்கிறேன். இலையுதிர் கால மரம் நான், ஒழுங்குகள் குலைந்த வாழ்வை கடந்து கரையேறும் ஒரு பின்னவீன சூஃபி, பறவைகளுக்காக காத்திருக்கும் ஒரு கூடு. பாலைநகர் ஜிப்ரியின் பின்னவீன சூஃபி என்ற கவிதையை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். காலம் தந்த கருப்பின கவிதைகள் என்ற தலைப்பில் வல்லினம் இதழில் பூங்குழலி வீரன் எழுதியிருந்த கட்டுரையின் 2ஆம் பகுதி. 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் மட்டும் 100 கோடி ஆப்பிரிக்க மக்கள் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பன்றிகளை அடைத்து வைப்பது மாதிரி பண்ணைகளில் அடைத்து வைத்திருந்தனர் என்பதையும், கருப்பின மக்களின் மீது திணிக்கப்பட்ட மேல்நாட்டு மதிப்பீடுகளை பற்றியும் பேசினார்கள், எழுதினார்கள். அவ்வாறு எழுதப்பட்டதுதான் கருப்பின இலக்கியம். நீக்ரோவியம், புதிய நீக்ரோ இயக்கம், கருப்பு எழுத்துக்கள் போன்றவை இயக்கங்கள் மட்டுமல்ல, புதிய முழக்கம், புதிய எழுச்சி, புதிய எழுத்து, புதிய பண்பாட்டு உருவாக்கம் என்பதாக மாறியது. கருப்பின கவிதைகள் பேசுவது அடிமைப்பட்ட வரலாற்றை மட்டுமல்ல, அடிமை வாழ்விலிருந்து விடுபடுவதற்கான வரலாற்றையும் தான். அதே நேரத்தில் சுய அடையாள பெருமையையும் அது முன்னிறுத்தியது. கவிதை என்பது வாழும் வாழ்வை பேசுவது, வாழ்கிற இடத்தை பற்றி பேசுவது. ஆப்பிரிக்க மண்ணிலிருந்து ஆப்பிரிக்க வாழ்வையும் ஆப்பிரிக்காவின் வருங்காலத்தை பற்றியும் பேசுவதே கருப்பின கவிதை என்று நிறுவிக் காட்டியது. இன்று கருப்பின கவிஞர்கள் என்று 100 பேருக்கு மேல் பட்டியலிட முடியும். கிட்டத்தட்ட 30,000 கவிதைகள் கருப்பின கவிஞர்களால் எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கவிதையும் தீயை பரவச் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இலக்கியம் என்பது பொழுதுபோக்கிற்காக எழுதப்படுவதல்ல என்பதையும், கவிதையும் இலக்கியமும் போராட்டத்திற்கான ஆயுதங்கள் என்பதையும் கருப்பின கவிதைகள் மெய்ப்பித்து காட்டியுள்ளன. கருப்பின கவிதைகள் துயரத்தை, வலியை, கண்ணீரை, காயத்தை, அரசியலை, வாழ்வுரிமையை பேசின. அந்த துயரம் காதல் தோல்வியால், பண இழப்பால், பொருள் இழப்பால் ஏற்பட்டதல்ல. அடிமைப்பட்டதால், அடிமை வாழ்வின் துன்பங்களால், பண்பாட்டை, கலாசாரத்தை இழந்ததால் ஏற்பட்ட துயரம். டச்சு, பிரான்ஸ், பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் கருப்பின மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பதை உரத்த குரலில் இக்கவிதைகள் பேசுகின்றன. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை மாறி மாறி டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷ் காலனித்துவ நாட்டினர் எப்படி கருப்பின மக்களின் உழைப்பை சுரண்டினார்கள், அவர்களுடைய பண்பாட்டை, கலாசாரத்தை சீரழித்தார்கள், மேலாதிக்கம் செய்தார்கள். தாய் ஒரு பண்ணையிலும், தந்தை ஒரு பண்ணையிலும், குழந்தை ஒரு பண்ணையிலுமாக எப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு அடிமை சேவகம் செய்ய வைத்தார்கள் என்பதை பேசுகின்றன. கிட்டத்தட்ட 500 வருட அடிமை சேவக வரலாறு அது. கருப்பின கவிதைகள் தங்களுக்கென புதிய மொழியை, புதிய வடிவத்தை, புதிய சொல்முறையை உருவாக்கின. கவிதைக்கான அழகியல் என்பதை விட, கவிதைக்கான ஒழுங்கு செய்யப்பட்ட மொழி என்பதை விட, கருத்திற்கு, அரசியலுக்கு, அரசியல் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளித்தது.
புதிய தலைமுறையைச் சேர்ந்த நீக்ரோ கலைஞர்களான நாங்கள் எங்களது தனிப்பட்ட கருப்புத்தோல் போர்த்திய பண்புகளை எவ்வித பயமோ வெட்கமோ இன்றி வெளிப்படுத்த முனைகிறோம். நாங்கள் அழகானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும், அசிங்கமானவர்கள் என்றும் தெரியும். முரசுகள் சில நேரம் சிரிக்கின்றன, சில நேரம் அழுகின்றன. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முறையில் எங்களுக்கான நாளைய கோவில்களை கட்டுகிறோம் என்று லாங்ஸ்டன் ஹியூஸ் கூறுவது போல்தான் கருப்பின கவிதைகள் எழுதப்பட்டன. புதிய அழகியலை, புதிய அரசியலை, பண்பாட்டை அவை முன்வைத்தன. காலனித்துவ ஆதிக்கம் பரப்பிய அனைத்து பொய்களுக்கும் எதிரான புதிய முன்மொழிவுகளை பிரகடனப்படுத்தின. கருப்பின மக்களுக்கான வாழ்வுரிமையை முன்வைத்தன. உங்கள் கருப்பு தோள்களை உங்கள் உடம்பை மூடும் ஓர் அங்கியைப் போல அணிந்து கொள்ளாதீர்கள், அதை ஓர் போர்க்கொடியைப் போல உயர்த்தி பிடியுங்கள் என்ற கொள்கை பிரகடனமாக அறிவிக்கப்பட்டது. காலம் தந்த கருப்பின கவிதைகள் என்ற தலைப்பில் வல்லினம் இதழில் பூங்குழலி வீரன் எழுதியிருந்த கட்டுரையின் 2ஆம் பகுதியை கேட்டீர்கள். அடுத்து வருவது விருந்தினர் பக்கம். மறைந்த பன்னூலாசிரியர் மூதறிஞர் மூனா வரதராசன் அவர்கள் பற்றி அமெரிக்க தமிழ் வானொலியில் மேகலா ராமமூர்த்தி ஆற்றிய உரையின் முதற் பகுதி. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியர்களாக பணியாற்றி சென்றிருப்போர் எத்தனையோ பேர். அவர்களில் மிகச் சிலரையே மாணவர் உலகம் என்றும் நன்றியோடு போற்றுகின்றது, நினைந்து மகிழ்கின்றது. அத்தகையோரில் ஒருவர்தாம் மூவா என்றழைக்கப்படும் மு வரதராசனார். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 25ஆம் நாள் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரில் முனிசாமி அம்மாக்கண்ணு இணையருக்கு மகனாய் பிறந்தார் மூவா. வீட்டிலே திருவேங்கடமாகவும் வெளி உலகுக்கு வரதராசனாகவும் திகழ்ந்தார் அவர். 1935ஆம் ஆண்டு தம்முடைய உறவினர் மகளாகிய ராதா அம்மையாரை மணமுடித்தார். இல்லறத்தில் நுழைந்ததனால் கல்வியை கைவிடவில்லை மூவா. மணமுடித்த கையோடு வித்வான் இறுதித் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணாக்கராய் தேர்ச்சி பெற்று திருப்பனந்தாள் காசி மடம் வழங்கிய தமிழ் முதன்மைக்கான 1000 ரூபாய் பரிசை பெற்றார். 1934 முதல் 39 வரை திருப்பத்தூர் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் துணை விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தார். அடுத்த ஆண்டு அவருக்கு கீழ்த்திசை மொழிகளின் விரிவுரையாளர் எனும் பொறுப்பு அக்கல்லூரியில் வழங்கப்பட்டது. 1944இல் தமிழ் வினைச்சொற்களின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆராய்ந்து MOL பட்டம் பெற்றார். 1945ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக உயர்ந்தார். 1948ஆம் ஆண்டு பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்பதை ஆய்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் மூவா. இதில் குறிப்பிடத்தக்க செய்தி, சென்னை பல்கலைக்கழகத்தின் வழியாக முதலில் தமிழ் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்கு உரியவர் மு வரதராசனாரே என்பதுதான். பச்சையப்பன் கல்லூரியில் அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது BOL வகுப்பு மாணவர்களுக்கு மொழியியல் பாடமாக இருந்தது. ஆனால் அதனை கற்பிப்பதற்கு உரிய நூல்கள் தமிழில் இல்லை. எனவே மொழியியல் கற்பிக்க வேண்டியிருந்த மூவாவே மொழியியல் நூலை எழுதும் கடமையையும் மேற்கொண்டார். கற்பிக்கும் பாடத்தை நூலாக்குவதும் நூலாக்கும் பாடத்தை கற்பிப்பதும் இரட்டை நன்மைகளாயின. அவ்வகையில் மூவாவுடைய மொழியியல் என்ற நூல் 1947இலும் மொழியியற் கட்டுரைகள் மற்றும் மொழி வரலாறு எனும் 2 நூல்களும் 1954இலும் வெளிவந்தன. இவ்வாறு மொழியியல் கலையை நாடெங்கும் முதலில் பரப்பிய நல்லறிஞர் மூவாவே ஆவார். 1961 முதல் 71 வரை சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய மூவா 71இல் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பேற்று 74 வரை அங்கே சிறப்புற பணியாற்றினார். 1972ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஊஸ்டர் கல்லூரி அவருக்கு டிலிட் என்ற சிறப்பு பட்டத்தை நல்கி பெருமைப்படுத்தியது. அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் டிலிட் பட்டம் பெற்ற முதல் தமிழறிஞர் மூவாவே என்பது நாம் எண்ணி மகிழத்தக்கது. மூவாவின் தமிழ் உள்ளத்திலிருந்து
முதலில் வெளிப்பட்ட இலக்கிய ஆய்வு நூல் தமிழ் நெஞ்சம் என்பதாகும். பண்டை தமிழ் புலவோரின் வாழ்வினை அவர்கள் பாடிய புறப்பாட்டுகளின் துணையோடு பல்வேறு கோணங்களில் ஆய்ந்திருக்கும் இந்நூல் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2 முறை பாடமாக வைக்கப்பட்டது. வரதராசனாரின் பழந்தமிழ் இலக்கிய ஆய்வுகள் பல்வேறு நூல்களாக தொடர்ந்து வெளிப்பட்டன. அவற்றுள் அழிநிலை பொறாது எனத் தொடங்கும் 28 அடி நீளமுள்ள அகநானூற்று பாடலை விளக்க எழுந்ததே 179 பக்கங்கள் கொண்ட ஓவச் செய்தி என்ற அவருடைய நூல். கொங்குதேர் என்று தொடங்கும் குறுந்தொகை 2ஆம் பாடலை விளக்க எழுந்ததே கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல். ஒரே ஒரு பாடலை விளக்க எழுந்த இவ்விரு நூல்களைப் போலவே ஒரே துறையால் அமைந்தது புலவர் கண்ணீர் என்ற நூல். ஒரே திணையை விளக்க வந்தது முல்லைத் திணை என்ற நூல். ஒரே பொருளால் அமைந்தது மணல் வீடு எனும் மற்றொரு நூல். இவ்வாறே நற்றிணை விருந்து, குறுந்தொகை விருந்து, மாதவி, கண்ணகி, இளங்கோவடிகள், திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், குறள் காட்டும் காதலர் என்று எண்ணிறந்த இலக்கிய ஆராய்ச்சி நூல்களை எழுதி குவித்திருக்கிறார் வரதராசனார். மறைந்த பன்னூலாசிரியர் மூதறிஞர் மூனா வரதராசன் அவர்கள் பற்றி அமெரிக்க தமிழ் வானொலியில் மேகலா ராமமூர்த்தி ஆற்றிய உரையின் முதற் பகுதியை கேட்டீர்கள். தொடர்வது நூலகம். கஸாலி அஷம்ஸ் எழுதிய கையோடு கூட்டி வாங்க என்ற கவிதை தொகுதி பற்றிய குறிப்பு. கையோடு கூட்டி வாங்க கவிதை தொகுப்பு பாணந்துறை துறையோளி கலை இலக்கிய வட்டத்தினரால் கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட போதும் தற்போதுதான் எமது கரம் கிடைத்தது. 120 பக்கங்கள் கொண்ட இந்த தொகுப்பில் 61 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ள திக்குவல்லை கமால் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். உயர்வகுப்பு மாணவனாக கல்வி கற்கும் காலத்தில் கஸாலி அஷம்ஸ் முதன்முதலாக என்னை சந்தித்தார். அப்போது நான் வானொலியில் எழுதியிருந்த நாடகம் ஒன்று அவருக்கேற்பட்ட மன நெருக்கடிக்கு சற்றே ஆறுதலாக அமைந்ததாக அப்போது தெரிவித்தார். தொடர் சந்திப்பின் மூலம் அவரது இலக்கிய ஆர்வத்தை விளங்கிக் கொண்டேன். இவர் ஊடாடுகின்ற பாணந்துறை பிராந்தியம் இலக்கிய செயற்பாடுகள் மிக மந்தமான பகுதியாகும். படித்து பட்டதாரியாகி அதிபர் சேவைக்கு போட்டிப் பரீட்சை மூலம் உள்வாங்கப்பட்டு தான் கல்வி கற்ற பாடசாலையிலேயே அதிபராக கடமையாற்றுகின்ற நிலையில் கையோடு கூட்டி வாங்க கவிதை தொகுப்பு பிரதியை கையோடு கொண்டு வந்து காட்டினார். வாழ்வு அனுபவங்களை உணர்வு நிலையில் வெளிப்படுத்துவது கவிதை என்பார்கள். கஸாலியின் கவிதைகளில் அது மிகைப்படவே வெளிப்படுவதை அவதானிக்க முடிகிறது. மெல்லுணர்வுகளை விட பிரச்சினைக்குரிய விடயங்கள் அவர் மனதை அதிகம் தொற்றிக்கொள்வது அதற்கு காரணமாக இருக்கலாம். அரசியல், இனக்குரோதம், சுரண்டல், சமயம், பெண்ணவலம், கல்வி, தொழில், விளையாட்டு என்று அவரது கண்ணோட்டம் பரந்து நுணுக்கமாகவும் பதிந்திருப்பதை கவிதைகள் பிரதிபலிக்கின்றன. இன்றைய கல்வி வெறும் பணம் பண்ணும் கருவியாக மாறி அதனால் சிறுவர்கள் எவ்வாறெல்லாம் அல்லற்படுகிறார்கள் என்பதை யதார்த்தமாக வெளிக்கொணர்ந்துள்ளார். கவிதைகள் எவ்வாறாக மனதிலே உருப்பெற்று வெளிப்படுகின்றனவோ அவற்றை எந்த தணிக்கையுமின்றி பதிவு செய்து விடுகிறார். தமிழ் கவிதையில் ஆங்கில, அரபு சொற்கள் மட்டுமன்றி பேச்சு வழக்கு சொற்கள் இடம்பெறுவது பற்றி கூட கவிஞர் கவலைப்படவில்லை. தமிழில் கலந்துவிட்ட அந்த சொற்கள் குறித்த இடங்களில் இடம்பெறுவதுதான் கவிதைக்கு வலிமையூட்டும் என்பது அவர் கட்சி போலும். தவக்கல்து அலல்லா, ஜாஹிலியா, இன்னாலில்லா, ஜனாசா, ஹயாத்து போன்ற அரபு சொற்களும் சிக்னல் போஸ்ட், பிரேக் டவுன், ரெக்கார்ட் பார், வெயிட்டிங் லிஸ்ட், ஹோல்சேல் போன்ற ஆங்கில சொற்களும் தொகுப்பெங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. சில தலைப்புகள் கூட ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவல், சிறுகதை போன்றவற்றில் கதை நிகழ்கள பண்பாடு பிரதிபலிப்பது தவிர்க்க முடியாதது. கவிதைகளில் ஒரு சில அரபு பதங்கள் இடம்பெற்றாலே இஸ்லாமிய கவிதை என்று ஒதுக்கிவிடும் ஒரு போக்கு காணப்படுகிறது. இதனால் மிக கவனமாக கவிதையை கையாளும் பலரை நாம் காணலாம். அதே நேரத்தில் இஸ்லாமிய கவிதைகளை மட்டுமே எழுதிய ஒரு சாராரும் காணப்பட்டனர். இந்த 2 போக்குகளிலிருந்தும் வித்தியாசப்பட்டு நின்றவர் புரட்சி கமால் என்பதை பலர் ஆய்வு செய்துள்ளனர். எம்.எச்.எம். ஷம்ஸ், கலைவாதி கலீல், அனல் அக்தர், அஷ்ரப் ஷிஹாப்தீன் போன்றோர் சந்தர்ப்பங்களை பொறுத்து அவ்வாறான கவிதைகளை எழுதியுள்ளனர். ஆனால் கஸாலி அஷம்ஸின் கவிதைகளில் புரட்சி கமாலின் பாணி மேலோங்கி நிற்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. அதே நேரத்தில் இவரது கவிதைகளை வாசிக்கும் போது இன்குலாபும் மேத்தாவும்
அக்னி புத்திரனும் இடையிடையே கண் சிமிட்டத் தவறவில்லை. இஸ்லாமிய வரலாற்றில் அபூ ஜஹிலும் அபூ லஹபும் வந்து போகிறார்கள். அதேபோல தமிழ் மரபிலக்கியங்களிலிருந்து ராவணன், சீதை போன்றவர்களை காண முடிகிறது. உலக அரங்கிலிருந்து சீசரும் கிளியோபாட்ராவும் எட்டி பார்க்கிறார்கள். மொத்தத்தில் இந்த கவிதை தொகுப்பு மூலம் கஸாலி அஷம்ஸ் தன்னை எதிர்காலத்துக்குரிய ஒரு கவிஞனாக பிரகடனப்படுத்தியுள்ளார் என்று திக்வல்லை கமால் குறிப்பிடுகிறார். நூலின் பின்னட்டையில் கஸாலி அஷம்ஸ் பற்றி கவிஞர் என் நஜ்முல் ஹுசைன் இப்படி குறிப்பிடுகிறார். 1985 முதல் 90 வரை இவரது ஆக்ரோஷமான எழுத்துக்கள் இலக்கிய உலகை அலங்கரித்தன. சிறுகதைகள், கவிதைகள் என எழுதி குவித்தார். சிறிது காலம் எழுத்துலகிலிருந்து அஞ்ஞாதவாசம் சென்ற இவர் 2014 மீண்டும் பேனாவில் கை வைத்தார். அதன் அடையாளமாக இந்த கவிதை நூல் எங்கள் கரங்களில் தவழ்கிறது. கஸாலி அஷம்ஸ் எழுதிய கையோடு கூட்டி வாங்க என்ற கவிதை தொகுதி பற்றிய குறிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி கருத்து வழி. பெய்ரூத்தில் தொழில் நிமித்தம் வாழும் எழுத்தாளர் அமல்ராஜ் பிரான்சிஸ் எழுதிய முகநூல் குறிப்பு. ஆக்கத்தை கேட்பதற்கு முன்னர் லெபனான் என்ற தேசத்தில் 54% முஸ்லிம்களும் 40% கிறிஸ்தவர்களும் 6% ஏனைய பிரிவினரும் வாழ்கிறார்கள் என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்கு என்னை ஆச்சரியப்படுத்தும் விடயங்களில் முக்கியமானதொன்று வயதான அம்மாக்கள். வரையறை செய்தால் 50க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்கள். ஒருபடி மேலே போய் பாட்டிகள் என்று கூட அழைக்கலாம். ஆனால் பாட்டிகள் என்று அழைப்பது இந்த பதிவுக்கு நியாயம் கற்பிக்காது என்பதால் அம்மாக்கள் என்றே அழைக்கிறேன். ஆனால் கடைசி வரை வயதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இவர்கள் என் கவனத்தை ஈர்க்கிறார்கள் என்று யோசித்தால், பொது வழியில் தங்களை அவ்வளவு படாடோபமாக வெளிப்பாடு செய்கிறார்கள். ஓர் இளம் பெண்ணுக்குண்டான அத்தனை கவர்ச்சியையும் வலிந்து பிரதிபலிக்க எத்தனிக்கிறார்கள். வயது சங்கடப்படும் வரை மேக்கப் போட்டுக்கொள்கிறார்கள். ஆடைகளில் அத்தனை கவனமும் நேர்த்தியும் இருக்கும். காலணி முதல் காதணி வரை அத்தனையிலும் ஒரு இளம்பெண்ணோடு போட்டி போட்டு நிற்கும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அதேபோல அவர்களுடைய நடப்புகளும் நம்மை பிரமிக்க வைக்கும். முதியவர்கள் என்கிற ஒரு கழிவிறக்கமோ அல்லது அசாதாரண சலுகைகளையோ அவர்கள் எதிர்பார்ப்பவர்களாக இல்லை. ஓர் இளம்பெண்ணை ஒரு சமூகம் எப்படி நடத்துகிறது என்பதற்கு இம்மிய அளவும் குறையாமல் தங்களை நடத்த வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு. அது குறையும் பட்சத்திலோ அல்லது வயதுக்கு ஏற்ற அதீத சலுகைகள் கழிவிறக்கத்தோடு திணிக்கப்படும் போதோ சட்டென்று கடுப்பாகி விடுவார்கள். இவர்களில் அதிகமானவர்கள் தங்களுடைய இளமை காலங்களை உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் செலவழித்தவர்கள். அப்போது உடலையும் வாழ்க்கையையும் படாடோபமாக கொண்டாடும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கவில்லை. குண்டும் சாவும் இடப்பெயர்வும் இன்னோரன்ன இடர்களும் அவர்களை சதா துரத்திக் கொண்டிருந்த காலம். உயிர்மேல் பயத்தை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்க்கையை கொண்டாடிக் கொண்டிருக்க முடியும்? இளமையில் விட்ட அத்தனை நாட்களையும் முதுமையிலாவது பிடித்துவிட வேண்டும் என்பது இவர்களுடைய அவா. உடலை வெறும் சதையும் தோலுமாக பார்க்கும் மனிதர்களுக்கு வயது வெறும் எண்ணிக்கைதானே. ஆதலால் தான் முதுமை தட்டிய உடலை கூட கொண்டாடுகிறார்கள். முது வயதில் எழும் இளமை கொண்டாட்டம் எவ்வளவு அழகானது என்பதை இவர்களை பார்த்தால்தான் தெரிகிறது. தவிர இரண்டாவது காரணம் தன் வாழ்க்கை சார்ந்து, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து இவர்களுக்கு இருக்கும் நேசமிக்க நம்பிக்கை. மூன்றாவது, அவர்களை தங்களைப் போலவே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்ட ஒரு சமூகம், அவர்களுடைய பிள்ளைகள் உட்பட. இதுதான் என்னை அதிகபட்சம் ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்படியே நம் சமூகத்தின் பக்கம் திரும்பினால் சொல்லவே தேவையில்லை. கொழும்பில் பணியாற்றிய போது அலுவலகத்தில் ஒரு நண்பி இருந்தாள். ஓர் உதட்டிச்சாய டப்பாவில் அன்றைய உரையாடல் தொடங்கியது. இப்போதெல்லாம் உதட்டிச்சாயம் பூசுவதிலும் அலங்கரித்துக் கொள்வதிலும் தனக்கிருக்கும் விசனத்தை பெரும் குறையாகச் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் வாழ்க்கையை கொண்டாட முற்படும் அவளுடைய தாய். பிள்ளை வயதுக்கு வந்ததும் பெற்றோர் சந்நியாசியாகிவிட வேண்டும் என்பது நம்முடைய சமூகத்தின் கற்பிதமாக இருக்கிறது. பெண் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகியதும் அம்மாக்கள் கிழவிகளாக மாறிவிடுகிறார்கள் அல்லது மாறிவிட வேண்டும். உடலையும் வாழ்க்கையையும் கொண்டாடும் சுதந்திரம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது.
அவர்கள் உடுத்தும் உடை கொண்டு அத்தனையும் மாறிவிடுகின்றன. வாழ்க்கையை கொண்டாட வேண்டிய 40 வயதில் நம் அம்மாக்கள் உடலை சுருக்கிக் கொண்டு பாட்டிகளாய் ஆகிவிடுகிறார்கள். என் நண்பியின் விவாதம் இதுதான். வளர்ந்த பிள்ளை வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு எதற்கு லிப்ஸ்டிக், இத்தியாதி இத்தியாதி. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! பிள்ளைகள் மீதான பெற்றோர்களின் தியாகம் என்பது எவ்வளவு பெரிய அடக்குமுறையாக மாறியிருக்கிறது. முதியோருக்குண்டான உடல் மற்றும் வாழ்க்கை சுதந்திரத்தை தட்டிப்பறிக்கும் ஒரு சமூகம் முதியோர்களை கனம் பண்ணு என்று சொல்வது வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? பாவம், என் நண்பியின் தாய் லெபனானில் பிறந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். பெய்ரூத்தில் தொழில் நிமித்தம் வாழும் எழுத்தாளர் அமல்ராஜ் பிரான்சிஸ் எழுதிய முகநூல் குறிப்பை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.